நம்மளோட என்னோட டாபிக் என்னென்னா அக்குமுலேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதோட டைப்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அக்குமுலேட்டர் என்னென்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அக்குமுலேட்டருங்கிறது வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். அது எப்படின்னா, அந்த அக்குமுலேட்டருக்குள்ளே ஹைட்ராலிக் ஆயில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதிகப்படியான ப்ரெஷரில் நம்ம ஹைட்ராலிக் ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நமக்கு எப்போ நம்ம சிஸ்டத்திலோட ப்ரெஷர் குறையுதோ அந்த டைம் வந்து நம்ம அந்த ஆயிலை நம்ம சர்க்யூட்டில் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த அக்குமுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இனி நெக்ஸ்ட் அக்குமுலேட்டரோட டைப்ஸ் பார்த்துக்கலாம். அக்குமுலேட்டரில் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வெயிட் லோடட் அக்குமுலேட்டர், ஸ்ப்ரிங் லோடட் அக்குமுலேட்டர், ஹைட்ரோனுமேட்டிக் அக்குமுலேட்டர். ஓகேங்களா, இந்த ஹைட்ரோனுமேட்டிக் அக்குமுலேட்டர்லேயே இன்னொரு 3 டைப் இருக்குது. பிளாடர் அக்குமுலேட்டர், டயஃப்ராம் அக்குமுலேட்டர், பிஸ்டன் அக்குமுலேட்டர். ஓகேங்களா, நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வெயிட் லோடட் அக்குமுலேட்டரும் ஸ்ப்ரிங் லோடட் அக்குமுலேட்டரும் மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா அதோட சிம்பிள் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, வெயிட் லோடட் அக்குமுலேட்டரில் பார்த்திங்கன்னா அதோட சிம்பிள் வந்து இதுதான். ஓகேங்களா, இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருந்தா இது வெயிட் லோடட் அக்குமுலேட்டர். அதே இது ஸ்ப்ரிங் லோடட் அக்குமுலேட்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, வெயிட் லோடட் அக்குமுலேட்டர். ஓகேங்களா, வெயிட் லோடட் அக்குமுலேட்டரில் நம்ம ப்ரெஷரை கொடுக்கறதுக்காக மேலே நம்ம வெயிட் ஆட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா, இந்த வெயிட்டை வச்சு நம்ம கீழே வந்து ப்ரெஷரை கொடுத்துக்கிடுறோம். அதே மாதிரி இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வெயிட் லோடட் அக்குமுலேட்டரில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதோ அதே ப்ரெஷர் லாஸ்ட் எண்டு வரைக்கும் அதே ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்னென்னா, இதில் வந்து சைஸ் வந்து அதிகமாக பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து அதிகப்படியான ஸ்பேஸ் தேவைப்படும். ஓகேங்களா, அதனால் இந்த மாடல் அக்குமுலேட்டர் வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த அக்குமுலேட்டர் ஒருக்கா யூஸ் ஆகிட்டுனா மறுபடியும் ரீஃபில் பண்ணுறது எப்படின்னா, பம்பு மூலமாக எப்போ பம்பு ஆன் ஆகுதோ அந்த டைம் அந்த ஆயிலை எடுத்து இது மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கும். ஓகேங்களா, இதுதான் சிலிண்டரோட ஹவுசிங். அதே மாதிரி சிஸ்டம் ஃபீல்டுங்கிறது வந்து நம்மளோட ஆயில், அதாவது ஹைட்ராலிக் ஆயில். அதே மாதிரி கீழே இருக்க ஆயில் மேலே எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிஸ்டனு, அதோட இந்த பிஸ்டனில் வந்து சீல் போட்டிருக்கனால கீழே இருக்க ஆயில் வந்து எதுவுமே மேலே போய்கிடாது. ஓகேங்களா, லோடட் அக்குமுலேட்டர், ஸ்ப்ரிங் லோடட் அக்குமுலேட்டரில் நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஸ்ப்ரிங் லோடட் அக்குமுலேட்டரில் வந்து ப்ரெஷரை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ ப்ரெஷர் வேணும் அப்படின்ட்டு நம்ம அதோட மேலே இதில் ஒரு நாபு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கு மேலே ஒரு நாபு ஒன்று வரும். அது மூலமாக நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணும் அப்படிங்கிறத நம்மளால் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியும். சேம் இதே நம்ம வெயிட் லோட் அக்குமுலேட்டர் மாதிரி தான். நமக்கு எப்போ இந்த ப்ரெஷர் ட்ராப் ஆகுதோ அப்போ இந்த அக்குமுலேட்டர்லேருந்து ப்ரெஷர் போய் அந்த சர்க்யூட் சிஸ்டத்தை ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணும். நமக்கு மறுபடியும் எங்கள் ஆயில் எப்போ தேவைப்படுது, இது எப்போ ஃபுல் டவுன் ஆகுதோ, டவுன் மீன்ஸ் இந்த அக்குமுலேட்டரில் இருக்கிற ஆயிலெலாம் வெளியே போயிட்டுனா மறுபடியும் ரீஃபில் பண்ணுறதுக்கு பம்பு எப்போ ஆன் ஆகுதோ அப்போ அந்த ஆயில் எடுத்து இது மறுபடியும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, பேலன்ஸ் இருக்க பிளாடர் டைப் அக்குமுலேட்டர், டயஃப்ராம் டைப் அக்குமுலேட்டர், பிஸ்டன் டைப் அக்குமுலேட்டர் இதை இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.